வணக்கம். சென்னை மூலக்கடையிலேருந்து ஹசரத் தீன் பேசுகிறேன். இன்றைக்கி ஒரு புதுசாக நான் ஒரு டாபிக் போடலான்னு இருக்கேன். அதாவது இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, எனக்கு நிறைய பேர் கால்ஸ் நிறைய பண்ணுறாங்க. எப்படி கால் பண்ணிட்டு கேட்குறாங்கன்னா, எனக்கு என் பொண்ணுக்கு வயசு ஆயிடுச்சு, 28 வயசாகுது, கல்யாணம் இன்னமும் நடக்கலை, அது என்ன கொஞ்சம் பாருங்கள் பை. ஏன்னா வரங்கள்லாம் வர்றாங்க, பார்க்குறாங்க, போயிடுறாங்க அப்படின்ற மாரி நிறைய கால்ஸ் பண்ணுறாங்க. எனக்கு வீட்டிலே ஒரு முன்னேற்றம் கிடையாது. ஒரு ஆம்பளைங்க உடம்பு சரியில்லாமல் போயிடுது, எனக்கும் அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போயிடுது அப்படின்னு சொல்லி லேடிஸுங்களும் சரி ஜென்ஸும் சரி நிறைய பேர் எனக்கு கால் பண்ணி சொல்கிறாங்க. அதுக்கு என்னன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒன்று கல்யாண தோஷம்னு ஒன்று இருந்ததுன்னா அது கல்யாணம் சீக்கிரத்தில் அமையாது. அந்த தோஷத்தை நீங்கள் கலைக்கணும். ரெண்டாவது வீட்டில் வருமான பிரச்சனைகள், இதெல்லாம் சில விஷயம் என்னென்னா, சில விஷயங்கள் நம்மளே நம்ம டிப்ஸ் மாரி பண்ணிக்கலாம் வீட்டில். அதாவது எப்படி பண்ணுறோன்னா, வயசுக்கு வரது பொண்ணு வீட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா, வீட்டில் வீடு பெருக்க சொல்லுவாங்க. நார்மலாகவே வீட்டு பெருக்கின உடனே என்ன பண்ணுவாங்க, அந்த குப்பையை தூக்கிட்டு அப்படி ஓரமாக அந்த வீடு பெருக்கிட்டு என்ன பண்ணுவாங்க, உடனே மரத்தில் வாரி தூக்கி குப்பையை போட மாட்டாங்க. அது இது ஓரமாக வச்சுருவாங்க, நாளைக்கு பார்த்துக்கலாம், இல்லைனா மதியானம் தான் நம்ம பெருக்கிறோமே அதை சேர்த்து பெருக்கிடலாம் அப்படின்ற மாரி ஒரு அசாதானம். அந்த மாரிலாம் வீட்டில் வைக்கக்கூடாது. மூளைக்கு குப்பை சேர்த்து வச்சா தரித்திரம் தான் பிடிக்கும். அப்போ எங்கே நம்ம வீட்டில் நல்லது கெட்டது நடக்கும்? கெட்டது மட்டும்தான் நடக்கும், நல்லது நடக்குது வாய்ப்பே கிடையாது. வீட்டில் இப்போ வீட்டு பெருக்கிறது குப்பை. அதேமாரி பொம்பளைங்க என்ன பண்ணுறாங்க, லேடிஸுங்க தலை வாருவாங்க. காலையில் எழுந்து உட்காந்து தலை வாருவாங்க. காலையில் எந்திரிச்ச உடனே தலை வாரி என்ன பண்ணுவாங்க, அது எங்கே ஹாலில் உட்காந்து தலை வாரிட்டு என்ன பண்ணுவாங்க, அது இருக்கிற முடியை அப்படியே ஒரு சுற்றி தூக்கி போட்டுருவாங்க. அது என்ன ஒன்றா நீங்களும் நிறைய பேர் பார்ப்பீங்க, வீட்டில் எல்லாம் ஃபேன் போட்டு அந்த ஹாலில் முடி சுற்றிக்கிட்டே இருக்கும். புரியுதுங்களா? ஏன்னா நம்ம தலை வாடுறோம் பார்த்தீங்களா, கையோட மொத்தமாக சேர்த்து ஒரு துணி எல்லாம் முடியெல்லாம் சுருக்கி ஒரு பைவில் போட்டு வச்சிடணும். தூக்கி போட சொல்ல நீங்கள் அதை ஒன்று எரிச்சிருங்க, இல்லைன்னா போட்டுருங்க, பள்ளந்தொண்ணி புதைச்சிருங்க. அந்த முடி வைக்கிறவங்ககிட்ட தயவுசெய்து கொடுக்காதீங்க. இந்தமாரி இந்த முடி வைக்கிறவங்ககிட்ட கொடுத்துட்டு இந்த வீட்டில் ஃபேன் போடும்போது ஃபேன் காற்றுலையோ இல்லை வீட்டில் அந்த கட்டிலுக்கு இல்லை இந்த வாசப்படி ஓரமாக அந்த கதவுக்கு பின்னாடி எல்லாம் இந்த முடி உள்ளே சர்க்கிள் அடிச்சிக்கிட்டே இருக்கும். நிறைய வீட்டில் நீங்களும் பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி எல்லாம் அடிச்சிச்சுன்னா வீட்டில் தரதரை தான் பிடிக்கும். நம்ம பொண்ணுக்கு ஒரு நல்ல வரம் அமையாது, கல்யாணம் வர அமையாது. ஏன்னா இதெல்லாம் சின்ன சின்ன விஷயந்தான், ஆனால் அது நம்ம பெரிய பாதிப்பாக வரும். அது நமக்கு தெரிய மாட்டேங்குது. என்ன பண்ணுறாங்க, உட்காந்து தலை வாரிட்டு என்ன பண்ணுறாங்க, அங்கே கையில் கிடைக்கிற முடியை வெளியே தூக்கி போட்டுறாங்க. அது கீழே ஊற முடி அப்படியே விட்டுருவாங்க. அது காற்றுல பட்டு எங்கன்னா நம்ம சாப்பாடில் பட்டுட்டு அதை சாப்பிட்டு நைட்டு ஃபுல்லாக லூஸ் மோஷன், வாமிட்டு, கேட்டால் சைடு எஃபெக்ட் ஆகிடுச்சு, என்ன சொல்லுவாங்க, அந்த ஃபுட் பாய்சன் ஆகிடுச்சு அப்படின்னு தூக்கி ஹாஸ்பிட்டலில். இதெல்லாம் தேவையில்லாத செலவு. நம்ம செய்கிற சின்ன தவறால் இது தேவையில்லாம அளவுக்கு தூக்கி ஹாஸ்பிட்டல் செலவு பெருசாக வைக்கிறது. காரணம் நம்ம பண்ணுற அஜாக்கிரதை தான். அந்த மாதிரி இதெல்லாம் தயவுசெய்து ஒரு அறியாத வயசுக்கு வந்த பொண்ணு வீட்லேயும் சரி, வயசுக்கு வராத வீட்லேயும் சரி, அந்த முடியும் சரி இந்த குப்பையும் சரி வீடு ஓரமாக அணைச்சி வைக்கிறது, அந்த முடி தூக்கி போட்டு விட்டுறது. ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்னென்னா, அந்த பெண்கள் அதை ஒரு மாத விடாய் நேரத்துலலாம் நேரம் கெட்ட நேரத்துலலாம் வெளியே போட்டு வர்றது, அதெல்லாம் ஒரு டைமிங் கீப் பண்ண மாட்டேன்னுவாங்க. நேரம் கெட்ட நேரத்தில் மொட்டை மாடி சுற்றுறது. அந்த காலத்தில் சொல்லுவாங்க, இதெல்லாம் மொட்டை மாடி போகக்கூடாது, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, இது 2020 இதிலெல்லாம் பார்த்தா வேலைக்கு ஆகுமானா, பாதிப்பு எல்லா வருஷமும் ஒன்று தான். மனிதர்கள் தான் மாறி இருக்கிறாங்க. நேரங்களோ காலங்களோ அல்லது கிளைமேட்டோ எதுவுமே உங்களுக்கு மாறல, மனிதர் தான் மாறுபட்டிருக்காங்க. அந்த காலம் வேறு, இந்த காலம் வேறு, காலம் எல்லாம் ஒன்று தான். மனுஷன் தான் மாறுறாங்க. சொன்னால் அந்த வார்த்தை ஏற்றுக்க மாட்டேன்றாங்க. எல்லாம் அந்த காலத்து இந்த காலத்தில் யார் பார்க்குறாங்கன்னா, பார்த்தா நல்லது உங்களுக்கு, பார்க்கலன்னா நம்மளுக்கு தான் பிரச்சனை. சொல்கிறவங்களுக்கு யாருக்கும் பிரச்சனை கிடையாது. புரிஞ்சுங்களா? தயவுசெய்து அந்த மாரிலாம் கொஞ்சம் பண்ணிக்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் சேஃபாக இருங்க, சுத்தமாக இருங்க, நல்லா சுத்தபத்தமாக வைங்க வீடு. காலையில் எந்திரிச்சோன்னா வீடு பெருக்குங்க, வாசப்படி தெளிங்க, கோலம் போடுங்க, ஒரு மங்களகரமாக இருக்கும், ஒரு ஊதுவத்தி கொளுத்துங்க. அந்த மாதிரிலாம் வச்சா வீட்டில் ஒரு லட்சுமி கலாச்சாரம் வரும், வருமானம் ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். நீங்கள் பெண்கள் நீங்கள் பண்ணுறதுனால தான் ஆண்களுடைய வருமானத்தில் ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். நம்மளே ஒரு 9 மணி வரைக்கும் தூங்கிட்டு இருந்தால் அது வேலைக்கு ஆகுது. அந்த வீடு விளங்குமா? நீங்களே பாருங்கள், காலைங்காத்தால எந்திரிச்சு பாருங்கள், உங்களுடைய அந்த உடம்புடைய ஒரு எனர்ஜியும் எப்படி இருக்கும். அந்த நேரத்தில் எந்திரிச்சு வேலைக்கு போகிறது தோணும், எல்லாமே அமையும். ஒரு 10 ரூபா வருமானம் கூட வரும், லட்சுமி கலாச்சாரம் வரும், நல்ல விஷயங்கள், சுபகாரியங்கள் எல்லாமே நடக்கும். அதாவது அந்த நேரத்தில் சோம்பேறித்தனமாக அப்படியே வச்சுட்டு வீட்டிலே சுற்றிட்டு சோர்ந்து படுத்திருந்தா தரித்திரம் தான் பிடிக்கும். சரிங்களா? இது ஒரு டாப்பிக்காக நான் இது சொல்லியிருக்கேன். இது உங்களுக்கு போதுமானதாக இருக்கும்னு நினைக்கிறேன்.
இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் டாபிக்கில் உங்களுக்கு அடுத்த தடவை நான் கண்டிப்பாக உங்களுக்கு சந்திக்கிறேன். நான் எப்போவுமே சொல்கிற மாதிரி தான், இது மட்டும் கிடையாது. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, பேய், பிசாசு, பில்லி, சூனியம் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் தாராளமாக எனக்கு கால் பண்ணுங்கள். கணவன் மனைவி பிரச்சனை, காதலர்கள் பிரச்சனை, கள்ளத்தொடர்கள் பிரச்சனை, எந்த பிரச்சனை இருந்தாலும், இடம் வாங்குறது, விற்கிறது, தொழிலுக்கு எதுவாக இருந்தாலும் சரி, தாராளமாக எனக்கு கால் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச அளவுக்கு கண்டிப்பாக நான் ஹெல்ப் பண்ணுறேன். ஃபோன் பண்ணுங்கள். நான் எடுக்கலைன்னா நானே மிஸ் கால் இருந்தால் திருப்பி நானே உங்களுக்கு திருப்பி கால் பண்ணுவேன். என்னுடைய நம்பர் வந்து டிஸ்பிளேயில் இருக்கும், உங்களுக்கு கீழே. தாராளமாக என்ன கால் பண்ணுங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா இது உங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையானதை ஏற்றிக்கலாம், அடுத்தவங்களுக்கு தேவையானது யூஸ் ஆகும். சரிங்களா? நன்றி.